பரியேறும் பெருமாள், கர்ணன், மாமன்னன் ஆகிய வெற்றி படங்களை தொடர்ந்து மாரி செல்வராஜின் வாளை ஆகஸ்ட் 23 முதல் திரையரங்குகளில். உலகின் நம்பர் 1 சதுரங்க வீரர் குகேஷுக்கு பென்ஸ் கார் வழங்கிய வேலுமாள் நெக்சஸ். தலைமைச் செயலாளர் திடீர் மாற்றம், வெளியான அதிரடி பின்னணி. தமிழக தலைமைச் செயலாளர் சிவ்தாஸ் மீனா IAS அதிரடியாக மாற்றப்பட்டு ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கும் சம்பவம் கோட்டை வட்டாரங்களில் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இன்னும் 1.5 மாதத்தில் அரசு பணியிலிருந்து சிவ்தாஸ் மீனா ஓய்வு பெறவிருக்கும் நிலையில் இந்த அதிரடி மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது. இது குறித்து தமிழக அரசின் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை முதன்மை செயலாளர் காக்கர்லா உஷா கூறுகையில், தமிழ்நாடு ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையத்தின் தலைவராக இருந்த ஞானதேசிகன் IAS-இன் பதவிக்காலம் கடந்த பிப்ரவரி 10, 2024 நிறைவு பெற்றது. இதையடுத்து புதிய தலைவரை தேர்வு செய்வதற்கான கமிட்டி அமைக்கப்பட்டு அந்த கமிட்டியின் பரிந்துரைகளை கவனமாக பரிசீலித்த தமிழக அரசு கவர்னரின் ஒப்புதலை பெற்று தற்போதைய தலைமைச் செயலாளர் சிவ்தாஸ் மீனாவை ஆணையத்தின் தலைவராக நியமித்துள்ளது என்று தெரிவித்திருக்கிறார். ராஜஸ்தான் மாநிலத்தைச் சேர்ந்த சிவ்தாஸ் மீனா தமிழக கேடர் IAS-ஆக 1989 தேர்வு செய்யப்பட்டார். காஞ்சிபுரம் மாவட்ட உதவி ஆட்சியராக முதல் பணி அவருக்கு வழங்கப்பட்டது. உதவி ஆட்சியராக பணியை தொடர்ந்த சிவ்தாஸ் மீனா தனது 34 ஆண்டுகால சர்வீஸில் மத்திய மாநில அரசுகளின் பல்வேறு பணிகளில் பணியாற்றியிருக்கிறார். முதல்வர் ஸ்டாலின் ஆட்சியில் தலைமைச் செயலாளராக இருந்த இறையன்பு கடந்த வருடம் ஜூன் மாதத்தில் ஓய்வு பெற்றதை அடுத்து 49வது தலைமைச் செயலாளராக சிவ்தாஸ் மீனா நியமிக்கப்பட்டார். இவருக்கு மேலே சீனியர்கள் பலர் இருந்தும் IAS அதிகாரிகள் சிலரின் பரிந்துரையில் சிவ்தாஸ் மீனாவுக்கு வாய்ப்பு தரப்பட்டது. தற்போது அரசு பணியிலிருந்து ஓய்வு பெறுவதற்கு முன்பாகவே புதிய பதவியில் நியமிக்கப்பட்டிருக்கிறார் சிவ்தாஸ் மீனா. இது குறித்து தலைமைச் செயலகத்தில் விசாரித்த போது நாடாளுமன்ற தேர்தல் முடிந்ததுமே ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையத்தின் தலைவராக சிவ்தாஸ் மீனா நியமிக்கப்பட்டு புதிய தலைமைச் செயலாளராக முதல்வர் ஸ்டாலினின் முதன்மை செயலாளராக இருக்கும் முருகானந்தத்தை நியமிக்க ஒரு முயற்சி நடந்தது. இதனை அப்போதே நக்கீரனில் நாம் பதிவு செய்திருந்தோம். அதற்கேற்ப சிவ்தாஸ் மீனா VRS கொடுத்திருப்பதாகவும் கோட்டையில் தகவல் பரவியிருந்தது. ஆனால் சில பல காரணங்களால் சிவ்தாஸ் மீனாவின் மாற்றம் சற்று ஒத்திவைக்கப்பட்டது. சிவ்தாஸ் மீனா மாற்றப்படவிருப்பதும் முருகானந்தம் புதிய தலைமைச் செயலாளராக நியமிக்கப்பட போகிறார் என்பது பற்றியும் IAS அதிகாரிகள் தரப்பில் பெரும் விவாதமே நடந்து கொண்டிருந்த நிலையில் முருகானந்தத்துக்கு போட்டியாக கூடுதல் தலைமைச் செயலாளர்கள் சிலர் கடுமையாக முயற்சி செய்து பார்த்தனர். அதில் முக்கியமானவர் நில நிர்வாகத்துறை ஆணையராக இருந்த SK பிரபாகர். அவருக்கு வாய்ப்பு இல்லை என்று தலைமையிலிருந்து சொல்லப்பட்டது. அதே சமயம் SK பிரபாகரை தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவராக சமீபத்தில் நியமித்தது தமிழக அரசு. இந்த நிலையில்தான் சிவ்தாஸ் மீனாவும் மாற்றப்பட்டுள்ளார். இந்த மாதம் 27ஆம் தேதி அமெரிக்கா செல்லும் முதல்வர் ஸ்டாலின் செப்டம்பர் 14 சென்னை திரும்புகிறார். அதன் பிறகு தலைமைச் செயலாளர் மாற்றத்தை வைத்துக் கொள்ளலாம் எனவும் ஆரம்பத்தில் தீர்மானிக்கப்பட்டிருந்தது. மேலும் நாம் விசாரித்த போது ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையத்தின் தலைவரை தேர்வு செய்ய தேர்வு கமிட்டி அமைக்கப்பட்டு அதன் மூலம் சிவ்தாஸ் மீனா தேர்வு செய்யப்பட்டார் என காக்கர்லா உஷாவின் அறிவிப்பில் இருக்கிறது. தேர்வு கமிட்டி அமைக்கப்பட்டிருப்பதால் முறைப்படி பத்திரிகைகளில் விளம்பரம் செய்யப்பட்டிருக்க வேண்டும். அப்படி விளம்பரம் வந்த மாதிரி தெரியவில்லை. விளம்பரம் செய்திருந்தால் பலரும் விண்ணப்பிக்க வாய்ப்பு கிடைத்திருக்கும். ஆணையத்தின் தலைவர் பதவிக்காக விண்ணப்பித்தவர்களின் பட்டியலை அரசு வெளியிட்டிருக்க வேண்டும். சிவ்தாஸ் மீனாவை போல யார் யார் விண்ணப்பித்தனர் என்பதை தெரிந்து கொள்ள அனைவருக்கும் உரிமை உண்டு. ஆனால் விண்ணப்பித்தவர்களின் பட்டியல் வெளியிடப்படவில்லை. ஓய்வு பெறும் அதிகாரிகளுக்கு பணி நீட்டிப்பு வழங்கப்பட மாட்டாது என திமுக அரசு ஒரு கொள்கையாகவே வைத்திருக்கிறது. சில தேர்வுகளில் இதில் விதிவிலக்கு செய்கிறது என்றாலும் அதனை ஈடுகட்டும் வகையில் அரசு பணியில் இருக்கும் அதிகாரிகள் பலருக்கும் ஓய்வு பெறுவதற்கு முன்பாகவோ அல்லது ஓய்வு பெற்றதற்கு பிறகோ முக்கியமான அரசு பதவிகளில் அவர்கள் நியமிக்கப்படுகின்றனர் என்கிறார்கள் ஓய்வு பெற்ற IAS அதிகாரிகள். இந்த நிலையில் புதிய தலைமைச் செயலாளராக முதல்வரின் முதன்மை செயலாளராக இருந்த முருகானந்தம் நியமிக்கப்பட்டிருக்கிறார். முருகானந்தம் வகித்த முதல்வரின் முதன்மை செயலாளர் பதவிக்கு மீண்டும் உதயச்சந்திரன் நியமிக்கப்படலாம். ஆனால் உதயச்சந்திரனுக்கு அதில் விருப்பமில்லை என்கிறார்கள். அதே சமயம் நகராட்சி நிர்வாக மற்றும் குடிநீர் வழங்கல் துறையின் முதன்மை செயலாளராக இருக்கும் கார்த்திகேயன், முதல்வர் ஸ்டாலினின் 2வது செயலாளராக இருக்கும் உமாநாத் ஆகியோரும் முயற்சி செய்தனர். இதற்கிடையே தூத்துக்குடி கலெக்டர் லட்சுமிபதியை முதல்வரின் இணைச் செயலாளராக நியமித்துள்ளது திமுக அரசு. இந்த பதவி புதிதாக உருவாக்கப்பட்டுள்ளது.
தூத்துக்குடி கலெக்டராக நூலகத்துறை இயக்குனர் இளம் பகவத் நியமிக்கப்பட்டுள்ளார். மேலும் அமெரிக்கா செல்வதற்கு முன்பு அரசு நிர்வாகத்தில் பல மாற்றங்களை செய்ய முதல்வர் ஸ்டாலின் திட்டமிட்டிருப்பதாக தகவல்கள் கிடைக்கின்றன. உலகின் நம்பர் 1 சதுரங்க வீரர் குகேஷுக்கு பென்ஸ் கார் வழங்கிய வேலுமாள் நெக்சஸ் 6 முதலமைச்சர்களுடனான அனுபவம் பகிர்கிறார் டைரக்டர் ரைட்டர் VC குகநாதன். உங்கள் நக்கீரன் இதழில் சினிமா கொட்டகை புதிய தொடர் வாங்கி படியுங்கள். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.